இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தேசிய கொடியேற்றினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி, மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், மாவட்ட எஸ்பி அரவிந்த் ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் படைவீரர் நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை, மாவட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், மாவட்ட தொழில் மையம், அலுவலகம் உள்ளிட்ட துறைகளை சார்ந்த 30 நபர்களுக்கு 61,93,103 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பாதுகாப்பு பணியின் போது சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு தமிழக அரசின் பதக்கங்களையும், சிறந்த பணிகளுக்கான விருதுகளையும், மாவட்ட அளவில் சிறப்பாக பணியாற்றிய அரசு மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்டோருக்கும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பாராட்டு சான்றிதழை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அற்புதமான குடியரசு தின விழாவிலே மூவர்ணம் தாங்கிய பலூனை இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பறக்க விடுகிறார். உற்சாகமான கரவொலியோடு பாரத தேசத்தினுடைய மாண்பினை சொல்லுகிற விதத்திலே நாடாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாரத தேசம் தியாகத்தை பறைசாற்றுகின்ற ஒரு உன்னதம். அதனை தொடர்ந்து வெண்மை நிறம் என்பது அற்புதமான சமாதானத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உன்னத பாரத தேசம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வெகு சிறப்பாக படைப்பிரிவு எஸ்ஐ திரு அலங்காரம் அவர்கள் அணிவகுத்து வர வாத்திய குழுவை போட்டிகளுக்கும் அந்த அற்புத நிகழ்விலே 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் உயர் அதிகாரிகளோடு சென்று இப்பொழுது தியாகிகளை சால்வை அணிவித்து அவர்களுக்கு அன்பை சொல்லுகின்ற உன்னதமான தருணம். சாந்தி சமாதானம் 103 ரூபாய் மதிப்பிலே நலத்திட்டங்கள் வழங்க பாரத தேசம் பாருக்கெல்லாம் திலகம் என்று சொல்லுவார்கள். அதை மெய்ப்பித்து காட்டுகிற விதத்திலே அரசியல். அவர்களை தொடர்ந்து மகாலட்சுமி நியோமேஷன் பேட்டரியில் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலி 1,14,000 மதிப்புள்ள அந்த நலத்தை விஜயலட்சுமி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களைப் போல சூர்யா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு சுதர் தீப் அவர்கள் பெறுகிறார்கள். அதை போல சப்மிஷன் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசேஷன் ஸ்ப்ரேயர் திரு ராஜ்குமார் அவர்கள் பெறுகிறார்கள். வேளாண்மை துறையை சார்ந்த பெருமக்கள் நலத்திட்ட உதவிகளை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரு மொக்கை அவர்கள் தார்பாய் பெறுகிறார். திரு வேல்முருகன் மண்புழு உயர் அதிகாரிகளோடு சென்று இப்பொழுது தியாகிகளை சால்வை அணிவித்து அவர்களுக்கு அன்பை சொல்லுகின்ற உன்னதமான தருணம். சாந்தி சமாதானம் அதனை தொடர்ந்து அவர்களுடைய அந்த பெருமையை போற்றுகின்ற விதத்திலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளை சால்வை அணிவித்து அவர்களுக்கு நம்முடைய அன்பை சொல்லுகின்றோம். அவர்கள் பாடுபட்டு தியாகம் பெற ஒரு உன்னதமான நாள் இந்த குடியரசு தின விழாவிலே அதை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அடுத்தபடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு மாத்திரம் 103 ரூபாய் மதிப்பிலே நலத்திட்டங்கள் வழங்க